உறவுகளுக்கு வணக்கம். பக்தர்கள் வந்து நேரம் வந்து பல இடங்கள்ல இருந்து ஏகப்பட்ட வாகனம் இந்த மாடுகள் நேர்த்திக்கடனுக்காக பொங்கல் வந்து கோவிலுக்கு உறவுகளுக்கு வணக்கம். நான் உங்கள் சுகிதன். எந்த தினம் வந்து பாத்தீங்கன்னு சொன்னா நாங்க வந்து புளியம்போகன கோயிலுக்கு தான் வந்திருக்கிறோம். புளியம்போகன கோயிலை வந்து இந்த தினம் நாங்கள் வந்து அப்படியே வந்து சுத்தி பார்க்க போறோம். காணொலியை முழுமையா பாக்குறீங்கன்னா மறக்காம என்னுடைய யூடியூப் தளத்தை வந்து சப்ஸ்கிரைப் செய்துட்டு காணொலியை முழுமையா பாருங்க. இப்ப வாங்க நாங்க கோயிலுக்குள்ள போய் கோயிலை வந்து நாங்கள் சுற்றி பார்வையிடலாம். பாத்தீங்கன்னா வாகனங்கள் வந்து தொடர்ச்சியா வந்தோண்டே இருக்குது. நேரம் வந்து பாருங்க 12 மணி ஆகுது. ஆனா வந்து தொடர்ச்சியாக வந்து பாருங்க எவ்வளவு வாகனங்கள் வந்து கொண்டு இருக்கு பாருங்க. ஆட்கள் வந்து கோயிலுக்கு போய் கொண்டுதான் இருக்கிறாங்க. கோயிலுக்கு வாராக்கள் வந்து கொண்டிருக்காங்க, போராக்கள் வந்து போய் கொண்டிருக்காங்க. பாத்தீங்கன்னா தெரியும் எவ்வளவு பேர் வந்து வந்திருக்காங்க பாருங்க. இந்தியாவில் அதே தெரிஞ்சா வந்து பாத்தீங்கன்னா ஏகப்பட்ட வாகனங்கள் வந்து இந்தியாவில் வந்து பார்க்கிங்ல வந்து நிறுத்தி வச்சிருக்காங்க பாருங்க. எவ்வளவு வாகனங்கள் இருக்குன்னு பாருங்க. எக்கச்சக்கமான வாகனங்கள் நிறுத்தி வச்சு கொண்டிருக்கிறாங்க. தொடர்ச்சியாக வாகனங்கள் வந்து பாத்தீங்கன்னா கோயிலை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறதான் நீங்க வந்து தற்சமயம் வந்து பார்த்து கொண்டிருக்கிறீங்க. அடுத்த கட்டம் நாங்கள் அப்படியே கோயிலுக்குள்ள போக போறோம். வாங்க உள்ளுக்க போவோம். பாத்தீங்கன்னா தெரியும் பக்தர்கள் வந்து நிறைய பேர் வந்து வந்திருக்கணும். நாங்கள் ஒரு பக்கம் காவடி வந்து போய் கொண்டிருக்கு. 2 ராஜகோபுரங்களுடன் காட்சி அளிக்கிறது புளியம்போகனை நாகதம்பரான் கோயில். அதான் நீங்க பார்த்து கொண்டிருக்கீங்க. பாத்தீங்கன்னா பல இடங்கள்ல இருந்து எண்ணற்ற பக்தர்கள் வந்து தொடர்ச்சியாக வந்து வருகை தந்து கொண்டிருக்கிறாங்க. காவடிகளும் வந்து பாத்தீங்கன்னா தொடர்ச்சியாக விடிய விடிய காவடிகள் வந்து புளியம்போகன கோயிலுக்கு வந்து பாத்தீங்கன்னா தெரியும். 12 ஆண்டுகளுக்கு ஒருமுறை இடம்பெறுகின்ற குடமுழுக்கு பெருவிழாவல்லவா காணப்போவோம். ஒரு ஆலயத்தினுடைய முழு கட்டுமானத்தால் இருக்கும். இதை கெடாமல் இருக்கும். அதாவது அதனுடைய தன்மை கெடாமல் இருக்கிறது. அந்த காலத்தில் மன்னர்கள் எல்லாம் அந்த விதையை எடுத்து பஞ்சம் வந்தால் இணைத்துக் கொள்வார்கள். அப்படியான ஒரு நம்பிக்கையோடு பிறந்தாலும் நாம் இந்து மதம். எனவே அப்படியான ஒரு குடமுழுக்கு பெருவிழாவை 12 ஆண்டுகளுக்கு ஒருமுறை ஒரு குழந்தை ஒரு தாயினுடைய கருவிலே இருந்து பிறப்பது போலதான் மீண்டும் 12 ஆண்டுகளுக்கு பிறகு ஆண்டவனுக்கு ஒரு திருவிழாவை செய்வோம். யாக சாலைகள் அமைக்கப்பட்டு ஓமத்தில் கூறப்பட்டு இத்தனை சிவாச்சாரியார்கள் இத்தனை வந்தர்கள் எல்லாம் வீரங்களை அதிகாரிகளே மணிமண்டபம் அமைந்திருக்கிறது. அதிகாரிகள் விலைக்காக சொல்லக்கூடிய ஒரு மணிமண்டபம் அமைந்திருக்கிறது அல்லவா? எங்கள் நிர்வாகி நிகழ்ச்சி ஒரு ஊக்க கோடி வகையிலே அமைந்திருக்கிறது அல்லவா? என்ற அதிகாரிகளாக நீங்கள் ஒரு குடமுழுக்கு பெருவிழாவை கண்டுகொள்ள போகிறோம். இந்த ஆலயத்தினுடைய பின்பலம் உங்களுடைய கரங்களிலே தங்கி இருக்கிறது. ஆண்டு குடமுறை வருகிற நீங்கள் இந்த ஆண்டிலும் ஒரு குடமுழுக்கு பெருவிழாவை இந்த அடுத்த ஆண்டிலே காணப்போகிறோம். இந்த ஆண்டு இந்த துல்லியமான இந்த திருப்பணிக்கு சந்ததியையும் மறைத்து வைக்கக்கூடிய ஒரு உன்னதமான திருப்பணி மறந்து விடாதீர்கள். 12 ஆண்டுகளுக்கு நாங்கள் ஈடுபட்டு பின்னர் தகவல் தருவோம்.
வளமாக வாழுவோம். எங்கள் நாடுகளில் திருப்பதிக்கிறீர்கள் கனிமொழித்து கொள்ளுங்கள். வளமாக மண்ணில் நல்லவண்ணம் வாழலாம். எங்கள் நாடுகளில் நிறுவனம் நாடெங்கும் அது வாழ்க்கின்ற நேரம் நாமும் எங்களுக்காக நாகரம்பினார் உழைப்புகளை நாகரம்பினாரை பிரார்த்திக்கிறோம். பாரம்பரியம் மாறாமல் அன்றாட வாழ்க்கையில் சரியான நோக்கி அந்த பண்டத்திற்கு காரணமாக நடந்திருக்கலாம். அப்படி என்னின் காரணமாக கழகங்களை கண்டுபிடிக்கிற ஒரு மரபு கலையோடு கடந்திலே அந்த கண்டுபிடிக்கிற மரபு இன்னைக்கும் எங்கள் தமிழ்நாடு கலையும் பண்பாடும் கலாச்சாரமும் பிறந்த மண்ணை இங்கு இந்த திருவிழாவை நாங்கள் அற்புதமாக காணுவோம் அல்லவா? வரலாம். அடுத்த கட்டம் வந்து பாத்தீங்கன்னா நாங்க ஏலம் நடக்கின்ற அந்த பகுதியை நோக்கி தான் போய் கொண்டிருக்கிறோம். இதுல வந்து பாத்தீங்கன்னா ஏராளமான பக்தர்கள் கோயிலை சுற்றி இந்த வளாகத்துல லட்சக்கணக்கான பக்தர்கள் வந்து வந்திருக்கிறாங்க. அதனால வந்து ஏலம் கூறிக்கொண்டிருக்காங்க. அதைத்தான் அடுத்த கட்டம் வந்து நாம பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா தெரியும். இதுல வந்து பாத்தீங்கன்னா ஏலத்துக்கு தான் இந்த மாடுகள் இருக்குது. மாடு, ஆடு, கோழி எல்லாம் வந்து ஏலத்துக்கு தான் விட்டுருக்காங்க. இதுல வந்து பாத்தீங்கன்னா கோழிகள் வந்து நிறைய கோழிகள் இருக்காங்க.
எக்கச்சக்கமான சேவல்கள் ஏலத்துக்கு அதாவது வந்து பாத்தீங்கன்னா மாடு வந்து கட்ட கொண்டிருக்கு ஒரு சின்ன மாடு 66,000 வரைக்கும் கேள்வி இருக்குது 66,000 இங்க வந்து பாத்தீங்கன்னா சொன்னா ஐஸ் பழ வண்டிகள் இருக்கு பாருங்க. அதே மாதிரி இங்க வந்து பொங்கல் நிகழ்வுகள் செய்வாங்க. நேற்று வச்சார்கள் புளியம்பேப்பனைக்கு வந்து இங்க வந்து பொங்கல், அதனால அந்த வந்து பொங்கி கொண்டிருக்காங்க பாருங்க. அது என்ன தெரியுமா, நேர்த்தி கடனுக்காக பொங்கல் வந்து செய்து கொண்டிருக்கிறாங்க இந்தியால. அவருடைய தாயார் குழந்தைகா என்று கூறுகிறார். அவர்களுடைய தாயார் எங்கிருந்தாலும் உங்கள் மகளை வந்து கூட்டி செல்வாக கேட்டுக் கொள்கின்றோம். வந்து பாத்தீங்கன்னு சொன்னா ஃபுல்லாவே வந்து மணிப்பட்டி கடைகள்லாம் இருக்குது பாத்தீங்கன்னா. ரொம்ப வந்திருக்காங்க பாருங்க. கோயிலுக்கு போய் கோயில் கும்பிடுறாங்களோ இல்லையோ, எல்லாரும் இந்த மணிப்பட்டி கடைக்கு தான் நிக்கிறாங்க பாருங்க. அதே மாதிரி இந்தியாவிலும் வந்து பாத்தீங்கன்னு சொன்னா ஃபுல்லாவே வந்து மணிப்படி கடையெல்லாம் இருக்குது பாருங்க. வைத்துக் கொள்ளலாம். உங்கள் மடியில் தவழ்ந்த பிள்ளைகளுக்கு ஒரு கீட்டை. இதில் ஒரு ஆயினும் உங்கள் மனதில் சட்டென்று குறைந்த ஒருவரை 12 ஆண்டுகளுக்கு ஒருமுறை இடம்பெறுகின்ற உறவுகளுக்கு